முதல்ல நாடு மக்கள் இருந்தால் இல்லை இப்போ நமக்கு வாழ்றதுக்கு ஒரு வீடும் அவசியம். ரொம்ப நார்மலாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்க்கை லட்சியமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்றது அது ஒரு ப்ரெஷராகவே இருக்குது அப்படின்னு நீங்களும் அதை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. வீடு வாங்கிடணும் எப்படியாவது. அப்போ தோணல, வீடு நமக்கு கொடுக்காம அவமானப்படுத்துவாங்கல்ல, அப்போ தோணும். வாடகைக்கு திரைப்படத்துறையில் இருந்தாலே கொடுக்க மாட்டாங்க. அதுபோக அரசியல், அதுபோக எந்த கட்சியெல்லாம் ஆளுதோ அந்த கட்சியை எதிர்த்து வேறு அரசியல், அது வேறு எங்கள் அண்ணனை வேறு ஆதரிக்கிறது, அது சார்ந்து பேசி ஓராண்டுக்கு மேலே சிறையில் வேறு இருந்துட்டேன். சர்வதேச நாடுகளில் எங்கேயும் என்னை நுழைய விடாமல் தடை, கைது பண்ணியிருக்காங்க. அப்புறம் நான் கனடா அமெரிக்காவில் கடவுச்சீட்டை வேற பறித்து முடக்கிட்டாங்க. இப்போ இதெல்லாம் கேட்கும்போது எப்படி வீடு கொடுப்பாங்க? நான் பேசுகிறத கேட்டால் ஐயோ இவரை வச்சு இப்படி வீட்டில் இப்படி அப்படின்னு இருக்கும். இப்போ நான் அந்த வீட்டில் குடியிருந்தேன்னா எங்கே இருக்கார் காவல்துறை, எத்தனை பேர்? இப்போ நீங்கள் என்னோட பேசிட்டு இருக்கிறத பதிவு பண்ண அங்கே போகும், பதிவு போகும். அந்த டாட்டா கலாட்டா.com வந்து காலையிலேருந்து அவரை கவர் பண்ணிட்டுருக்காங்க, ஒரு பேச்சு இருக்காங்க, இது நடக்குது. ஒவ்வொரு அங்கலமாக அந்த பதிவு போகும். முதல்ல நாடு மக்கள் இருந்தால் இல்லை நமக்கு வாழ்றதுக்கு ஒரு வீடும் அவசியம்.